நம்ம பாய் வீட்டில் செய்கிற நெய்ச்சோறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு புதினா, மல்லி, பச்சை மிளகா, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், தேவையான மசால் பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது முதல் தேங்காய் பால், இது 2வது தேங்காய் பால். 2 பால் எடுத்தால் போதும். அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காய வச்சிருக்க எண்ணெயில் மசாலெல்லாம் போட்டுக்கலாம். வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போடலாம். இந்த வெங்காயம் இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம். மிளகாவை சேர்த்துக்கலாம். மல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போய் இந்த ஸ்டேஜ் வந்ததும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசி கழுவி வச்சுருக்கேன், அதை இப்போ இந்த தேங்காய் பாலோடு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி சேர்த்தாச்சு தேங்காய் பாலோட. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். ரெண்டு விசில் வரட்டும், பார்ப்போம். 2 விசில் வந்து ஆவி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெய்ச்சோறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் சாதம் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம நெய்ச்சோறுக்கு ஒரு சிக்கன் கிரேவி பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னோட்டியே வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்த்து மேக்னேட் பண்ணி சிக்கன் வச்சுருக்கேன். அதை இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 4 விசில் வரட்டும். தேங்காய் சேர்க்கலை, நான் இன்றைக்கி ராவாக தான் வைக்கிறேன். இதுவே சூப்பராக இருக்கும் நெய்ச்சோறுக்கு. நெய்ச்சோறுக்கு சிக்கன் கிரேவி வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.